சொன்னார். உடனே அவளுடன் பேச நேரம் கிடைத்தது. அவளிடம் என் மனதில் உள்ள காதலை சொல்ல வேண்டுமென்று என்று என் மனம் ஏங்கியது. அதுபோல் என் காதலை சொன்ற நாள் வந்தது. அவளிடம் பேச சென்றேன். ஆனால் அவள் என்னிடம் பேச முடியவில்லை. அதனால் தான் அவளுக்கு ஐ லவ் யூ என்று சொல்லி எஸ்எம்எஸ் ஒன்றை ஃபோன் மூலமாக அனுப்பினேன். அதிலிருந்து எனக்கு பதில் எதுவும் வரவில்லை. என ஃபோனை பார்த்து கொண்டே இருந்தேன். அப்போதும் திடீரென்று அவள் மேனேஜரிடம் சென்று ஏதோ சொல்லிவிட்டு அவள் சென்று விட்டாள். மறுநாள் காலையில் வேலைக்கு வந்தாள். ஆனால் அவள் என் கூட வேலை விடயமாக பற்றி மட்டும்தான் என்னோடு பேசினாள். சில நாட்களாக ஓடியது நான் அவளிடம் பேச வேண்டும் என்று. முடிவு செய்து அவளிடம் சென்று, என் ரேணுகா, என்னோடு நீ பேசுகிறாயா இல்லை நான் பேசக்கூடாதா என்று நினைக்கிறாயா என்று கேட்டேன். என் விருப்பத்தை சொல்லியும் என்ன நீங்கள் பதில் சொல்லவே இல்லையே, என் மனம் இயங்குகிறது, சொல் ரேணுகா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவள் எனக்கு அவகாசம் வேண்டுமென்று சென்று மறுநாள் அவள் வரும் வரை காத்திருந்தேன். உன் முடிவு சொல்லு, இன்னும் எத்தனை நாள் நான் காத்திருக்க வேண்டும் என்று கேட்டேன். அதுக்கு அவள் நான் முடிவை நேற்றே கூறிவிட்டேன் என்று கூறினாள். எங்கே சொன்னாய் என்று கேட்டேன். அப்போது அவள் உனக்கு மூளை சுத்தமாக இல்லை, உன்னை காட்டிவிட்டு நான் என்ன கஷ்டப்படுகிறேன் என்று கஷ்டப்பட போகிறேன் என்று மனதுக்குள்ளே ஏதோ ஒரு தயக்கம் என்று கூறினாள். அவளிடம் பேச்சியை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் அண்ணா. அன்று காதல் வலிமையாக அடுத்த சில மாதங்களுக்கு பிறகு இருவரின் வீட்டால் சம்மதத்தோடு திருமணம் நடைபெற்றது. அவளின் திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக சென்று கொண்டிருந்த திடீரென்று ஒரு வெள்ளிக்கிழமை அவள் மனைவிக்கு காய்ச்சல். என்னோட மனைவிக்கு காய்ச்சல் அடித்தது. அவளை மருத்துவரிடம் கூட்டி சென்று மருந்து வாங்கி கொடுத்து விட்டு வீட்டுக்கு வந்தேன். அம்மா, இன்னைக்கு லீவு போட முடியாது, முக்கியமான வேலை இருக்குது, ரேணுகாவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வேலைக்கு சென்று விட்டேன். மதியம் வீட்டுக்கு ஃபோன் செய்து ரேணுகா எப்படிம்மா சாப்பிட்டாளா, இருக்கிறாளா என்று கேட்டேன். ரேணுகாவா, அது யாருடா என்று என் அம்மா கேட்டாள் என்னிடம். வழக்கம் போல் ஏதாவது கனவா, போனை வைத்து விட்டு வேலைக்கு கவனிடா, வீட்டுக்கு வரும்போது அடுத்த வீட்டுக்கும் சாப்பாடு ஏதாவது வாங்கிவிட்டு எங்கள் வீட்டுக்கும் ஏதாவது வாங்கிட்டு வா என்று கூறினேன். அப்போது தான் பார்த்தேன், அது கனவாக இருந்தது. அந்த கனவை நினைக்கும் போது அண்ணா, உடனே எழுந்து பார்க்கும்போது வெள்ளிக்கிழமைக்கு மதியம் 12 மணி அண்ணா. என்னென்று சொல்வது, அது காதலா இல்லை ஒரு கனவன்று. ஆனால் அந்த கனவை கட்டாயமாக நான் கனவாக நினைக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையை முழுவதாக நினைத்தேன். ஆனால் இதுவரைக்கும் அந்த அழகான தேவதையை பார்க்கவில்லை அண்ணா. ஆனால் ஒன்று சொல்வேன் அண்ணா, சிரிக்கக்கூடாது அண்ணா, என்னோடய வயது இப்போ தான் 15 ஆகிறது. உண்மையிலேயே சிரிக்கக்கூடிய விஷயம்தான். இந்த வயதில் உங்களுக்கு அழகான ஒரு கதை ஒன்று வந்திருக்கிறது. இருந்து மீண்டும் ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிகள் இணையலாம். பாட வைத்த புல்லாங்குழல் இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை. புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல் இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை. தந்தாளே என் வாழ்வில் பூஜை செய்தேனே நெஞ்சோடு. புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல் இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை.
அலை பாயும் என் மீது ஒளியும் பட தொடர்ந்து வந்த நிழல் அது எனக்கு நல்ல துணை அது தேவாரம் அதை நானும் பாட ஆதாரம் எதுவென்று கூற ஊமை பாடும் பாடல் எனது உள்ளம் சொன்னது இந்த புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல் இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை கேள்வி என்றாலே ஒரு பதில் வேண்டுமே கேட்டாலும் தரவே நல் மனம் வேண்டுமே வீணை என்றாலே ஒரு விரல் மீட்டத்தான் நாதம் வந்தாலே நல் சுகம் கூட்டத்தான் நெருங்கினேனே நினைவில்தான் நினைப்பில்தானே வாழ்கிறேன் உன் பார்வை பட்டால் வசந்தம் உன் கைகள் தொட்டால் சுகந்தம் ராகம் உனது தாளம் உனது பொருளும் நீயம்மா இந்த புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல் இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை ஜீவன் தந்தாளே என் வாழ்வில் பூஜை செய்தேனே நெஞ்சோடு புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல் இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை தொடர்ந்து இருந்திருக்கீங்க கனவை கலையா நிகழ்ச்சியோடு. அதிலே பார்த்தோன்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய கவிதைகளும் கூட வந்திருக்கு. ஏன்னா ஒரே ஒரு கதை தான் மட்டும்தான் வந்துச்சு. ஆனால் நீங்களே எங்களோட நிகழ்ச்சியில் அனுப்ப முடியும் www.tamarayfm.com என்ற இணையதளத்தின் மூலமாகவும் அல்லது தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் பேஜ் மூலமாகவும் அப்படி இல்லைன்னா 07501793 என்ற தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட மெசேஜ் பண்ண முடியும். வாட்ஸ்அப் நம்பர் வந்து 0752177793 என்ற தொலைபேசி மூலமாக நீங்கள் அனுப்பி உங்கள் கவிதைகளையும் எங்களோட நிகழ்ச்சிகளில் எடுத்துக் கொள்ளப்படும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அதாவது கண்ணி நீ போகும் வழி எங்கும் போனாலும் எல்லா வழியும் என் வீட்டு வாசலில் வந்து தான் முடியும். ஆனால் ஒரு அருமையான கவிதை. அந்த கவிதையை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ எங்கே போனாலும் சரி நீ எங்கே வந்தாலும் சரி என்னுடைய வழிக்கு தான் நீ வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான கவிதை அனுப்பியிருக்காங்க ருசான். அதனைத் தொடர்ந்து இன்னொரு கவிதையும் பார்த்துக்கலாம். என் காதலை சொல்ல வரும் ஒவ்வொரு முறையும் தோல்வியோடு தான் திரும்புகிறேன். ஒவ்வொரு முறையும் என்னை தோற்கடிக்கிறது உண்மையான உந்தன் நட்பு இப்போதுதான். என் தோல்விகளை காதலிக்காக தொடங்கிவிட்டேன். அதிலாவது ஜெயிப்பேன் என்ற ஒரு சந்தேகத்தோடு அனுப்பியிருக்காங்க நிலக்ஷினி. ஆனால் இந்த கவிதைகள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஜே மாலினி வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தோடு இல்லை ஏதோ ஒரு கவிதையோடு சொல்வதற்காக ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க. எங்கே பார்க்கலாம் ஒரு கவிதையை சொல்ல விடுறாங்கன்னு பார்க்கும்போது இல்லாட்டி ஒரு வேளை தூங்கிட்டாங்களோ. மாலினி நான் தூங்கவில்லை பிரசன்னா, உண்மையாகவே
கவிதைகளை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய வாழ்க்கை, உங்களோட வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையின் துயரம் வருகிறதா? உண்மையாகவே காதல் என்றது எப்போவுமே யாராலும் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதுவும் முதல் காதல் என்றது உண்மையாகவே மறக்க இயலாத ஒரு வழி. ஆமாம், அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வாழ்க்கையை பிடிக்கவில்லை என்றாலும் எனக்கு விருத்தி விடாதீர்கள், வாழும் வாழ்க்கைக்கு உங்கள் விருப்பங்களை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரொம்ப நேரமாக நம்ம ஆர்ஜிமானி வந்து முதல் காதல் என்று சொல்லி கொண்டே இருக்காங்க. ஏனென்றால் அவங்களுக்கு அந்த முதல் காதலை மறக்க முடியவில்லை என்று நினைக்கின்றேன். ஒரு கவிதையோடு பார்ப்போம். அந்த கவிதையும் பார்த்துட்டு ஒரு சாங் போயிட்டு வரலான்னு பார்க்குறேன். சரி, என் சிந்தனைக்குள் புகுந்து என்னை ஆட்டி படைக்கும் கயவா, எப்போது தான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என் உண்மையான காதலை? கடலை அளவாக சொல்ல மாட்டேன், அதற்கு ஒரு எல்லை இருப்பதால். உன் மீது என் காதல் எல்லையற்ற நெடுங்காலம் என்னை காக்க வைத்து விடாதே, என் உயிர் தாங்காது என்று ஒரு கவிதை அனுப்பியிருக்காங்க. காதலுக்கும் காதலிக்கும் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா மணி? என்ன வித்தியாசம் தெரியுமா மணி? என்ன வித்தியாசம்? காதலுக்கும் காதலிக்கும் என்ன வித்தியாசம்னா, காதல் உண்மையானது, காதலி பொய்யானது. பிரசாந்தோட வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும் போல இருக்குது. இல்லை, என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த கதைகளை சொல்ல போணுச்சுன்னா, இன்றைக்கு என்னோடய நேர்களுக்கு வந்து நேரம் கிடைக்காது, கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அதுவும் என்னுடைய மானம் பொருன்னு சொன்னாலே என்னோடய நேர்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்தான். சரி, அதை தொடர்ந்து ஒரு பாடல் பார்த்துவிட்டு வரலாமா? சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுகிறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுகிறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? பாசமுல்லை ஒன்று நான் வளர்த்தேனே, உன்னைத்தானே எண்ணித்தான் மானே. நேசம் வச்சு வச்சு நான் தவித்தேனே, நிழல் போல